அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்னைக்கு மார்கழி திருவிழாவில் திருப்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவை 23வது பாசுரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். 23வது பாசுரம் அப்படிங்கும்போது என்ன பாசுரம் அப்படின்னா, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. மாரி மலை முழஞ்சில். மாரி அப்படின்னா என்ன அப்படின்னா மழைன்னு அர்த்தம். மாரி என்பதற்கு மழை என்பது பொருள். இங்க மழை அப்படிங்கிறது, மழை அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் தான் தோன்றும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழையில நனைஞ்சு விளையாடுற ஒரு அழகு தனிதான். அந்த மழை பொழியும் நேரத்துல இயற்கையினுடைய இசை எப்படி இருக்கு அப்படின்னா, மண்ணின் மனம் எழுவது இயற்கையின் இசை, காற்றில் புதுமணம் வீசுவது, மரங்களின் இலைகளில் தண்ணீர் மணித்துளிகள் மிதமாக படருவது, இது எல்லாமே இயற்கை தரக்கூடிய ஒரு இசை. அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான அழகான ஒரு உணர்வு. அதே மாதிரி இந்த மழை அப்படிங்கும்போது நம்மளுடைய மனதை நிம்மதி தரக்கூடியது. அந்த மழையில் நின்று நனைவது, அந்த தலையில் விழும் தண்ணீர், அந்த துளிகளின் தண்ணீர் இதயத்துக்கு அளிக்கும் ஓர் ஆனந்தம். இதை அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் சில நிமிடங்கள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். எல்லா துயரத்தையும் ஒரு கொஞ்ச நேரத்துல கொண்டு போயிடும். அதே மாதிரி குழந்தைகள் இந்த மழையில் ஓடி விளையாடும் அந்த உற்சாகம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க உள்ளத்துல, சிறுவர்களின் அந்த உள்ளத்தில் சிறிது பயம் கூட இல்லாமல் மழையில் நனைவது ஒரு சுதந்திரத்தினுடைய அடையாளம். இந்த மழை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை மட்டும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பூமியை மட்டும் கழுவுவதல்ல, அது மனத்தையும், அதே மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த களைப்பையும் இந்த மழை நமக்குள்ள ஒரு பேரின்பத்தை தரக்கூடியது. அதே மாதிரி இயற்கையோட ஒன்றி நின்று அந்த மழையினுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது மனிதன் பெறக்கூடிய இன்பம், அதை பேரின்பம், அதை அளவிடவே முடியாது. இது உடல் மட்டுமல்ல, நம்மளுடைய மனதிற்கும் ஆன்மாவிற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். மழை அப்படிங்கிறது இயற்கை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. இது உலகத்தை மட்டும் தூய்மைப்படுத்துவதற்காக வருவது கிடையாது, நம்மளுடைய உள்ளத்தையும் தூய்மை செய்கிறது மழை. அதே மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திரமான வாழ்க்கையில நம்மளுடைய அந்த நிம்மதியை, அந்த இயற்கை நமக்கு ஒரு நிம்மதியை தருவது இயற்கை தரக்கூடிய ஒரு பரிசு. அதே மாதிரி இந்த மழை அப்படின்னு சொல்லும்போது இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுவதாக அமைகிறது. அந்த மழை, இந்த மழை காலத்துல மனிதன் மட்டும் கிடையாது, விலங்குகளும் சரி. அதாவது இந்த பாட்டுல யார சொல்றாங்க அப்படின்னா, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. மழைக்காலத்துல மலையில் இருக்கக்கூடிய அந்த குகையில உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்குதான். அந்த மலையினுடைய சத்தத்துல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் விழித்தெழுகிறது. அப்ப அந்த விழிக்கும் போது அதனுடைய கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மலையினுடைய சத்தமும் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்றும் அந்த
சிங்கம் நாற்புறமும் அப்படியே அங்கே இங்கேயும் ஓடி அதனுடைய பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜித்து வெளியே வருதாம். அந்த மழையினுடைய அந்த சத்தம், மழையினுடைய அந்த குளிர்காற்று, அந்த சிங்கம், குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அது ஒரு பெரிய கர்வமா தெரியும். சிங்கம் காட்டினுடைய அரசன். அந்த சிங்கம் தன்னுடைய பிடரி மயிரை சிலிர்த்து அப்படியே பெருமையோட கர்ஜித்து கர்ஜனையோட வெளியே வருதாம். அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே. காயாம்பு அப்படிங்கும்போது நீலமணி கருமை நிற கண்ணன். இப்படி நிறைய அவருக்கு பேர் இருக்கு. அதுல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே, நீங்க என்ன பண்ணுங்க, வீர நடை போட்டு உங்களுடைய அந்த சிம்மாசனத்திலிருந்து, சிம்மாசனம்ங்கும் போது எங்க இருப்பார் இறைவன் அப்படின்னா அந்த கோயிலினுடைய கருவறையில தான் இருப்பார். நீங்க அங்கிருந்து நீங்க வெளியில வாங்க. எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு அருள் தருவதற்காக. அந்த உங்களுடைய சிம்மாசனம் அப்படிங்கும்போது, சிம்மாசனம் அப்படின்னாவே அரசன் வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனமாக இருக்கட்டும், இறைவன் வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனமாக இருக்கட்டும், அது பார்க்கறக்கே ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்ணை கவரக்கூடிய அழகாக தான் இருக்கும். அவ்வளவு வேலைப்பாடுகள் மிக்க அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்க இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படிங்கிறதை அறிந்து எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள்வதற்காக நீங்க வெளியில வாங்க அப்படின்னு இங்க ஆயர்குல பெண்கள் அழைக்கிறாங்க கண்ணனை. அப்போ கடவுள் அப்படிங்கறக்காக நம்ம கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு நிறைய பேர் வேண்டுவாங்க. கடவுளே, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு வீடு கட்டுறதுக்கு எனக்கு சீக்கிரம் வழி ஏற்படுத்தி கொடு, கடனை அடைக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு நகை வேணும், பணம் வேணும், நல்ல புடவை வாங்கணும். இந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் ஒவ்வொரு கோரிக்கைகளாக வைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு இந்த மாதிரி கோரிக்கைகளை எல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. அது என்ன கேட்கணும் அப்படின்னா, இது எல்லாமே கடவுள் நமக்கு படைத்தவன், நமக்கு என்ன கொடுக்கணும்னு விதி இருக்கோ கண்டிப்பா அது எல்லாமே நமக்கு தருவார். அவர் முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு இது எல்லாத்தையும் கேட்டா கடவுள் நமக்கு நம்மளுடைய படைப்பை கொடுத்ததே ஒரு பெரிய பரிசு. அதுலயும் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறத விட இதெல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா அந்த விதி எப்படி வரும் அப்படிங்கும்போது நம்மளுடைய உழைப்பை பொறுத்து கிடைக்கும். எந்த வேலையும் செய்யாம எதுவுமே பண்ணாம எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னா கடவுள் எப்படி கொடுப்பார்? எதையுமே கொடுக்க மாட்டார். நிறைய பேர் குழந்தைகளே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எதுவுமே படிக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு, கடவுளே நான் பாஸ் பண்ணிடணும், எனக்கு இவ்வளோ மார்க் வரணும், நான் எப்படியாவது நான் உனக்கு மொட்டை போட்டுக்கிறேன், இல்லை நான் காது குத்திக்கிறேன், இல்லை வேற ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு உழைப்பையுமே போடாம எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அப்போ கடவுள் என்ன பண்ணுவார்? அவர் ஏதாவது இதில் போட்டு வச்சிருக்காரா அப்படின்னா கிடையாது. நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தான் கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்போ கடவுள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறத விட நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயர்குல பெண்கள் அங்க போய் கண்ணன் முன்னாடி, பெருமாள் முன்னாடி நின்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னுலாம் கேட்கல. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, அந்த பெருமாளையே கேட்டாங்க. அதாவது கண்ணனையே கேட்டாங்க. நீ உன் முன்னாடி நாங்க நிக்கிறோம், நீ எங்க கூடயே இரு, எனக்கு நான் அதாவது நீங்க எங்க கூடயே வந்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கடவுளே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. கடவுளை பார்த்து கொண்டு இருந்தாவே நமக்கு போதும். சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், வேற எந்த வசதி வாய்ப்புகள் எதுவுமே வேண்டாம். ஏன்னா கடவுளே நம்ம பக்கத்துல நிக்கிறது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேரின்பம். அதனால ஆயர்குல பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடவுளே, கண்ணனே, நீயே எங்க முன்னாடி வா, எங்க கூடயே வா, அதனால நீ வா அப்படின்னு சொல்லி அவரையே கேட்டாங்களாம். ஸோ இதைத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. சீரிய மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே
நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்க எதற்காக இங்க வந்திருக்கோங்கிறத அறிந்து எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்து இதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நீ இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீயே எங்க கூட வா அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட ஒரு பேரின்பம் நமக்கு வேணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால எல்லாரும் அந்த இறைவனை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அந்த இறைவனை அடைவதற்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதை உணர்ந்து நம்ம எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த மார்கழி திருவிழா இதில் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்ம வாகை தமிழ்ச்சங்கத்தினர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.